ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தரோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தரிசனத்துக்கு உண்டான நேரமும் குறைஞ்சிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட் கம்மியாக தான் கொடுத்தாங்க. நாளைக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்ற எஸ்டிமேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு கொடுத்த அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, தேவஸ்தான ஈவோ அவர்கள் நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்டில், அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி வரை திருமலை திருப்பதி கோயிலில் நவராத்திரி பிரம்மோற்சவம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களில் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை திருமலைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வரவங்க செல்லுபடி ஆகாத தரிசனத்துக்கு 1 வயது கீழே உள்ள குழந்தை, சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச், ஹேண்டிகேப், என்ஆர்ஐ தர்ஷன், அது மட்டும் இல்லாமல் 1 வயது கீழே உள்ள சுபதம் தர்ஷன், இவை எதுவுமே அனுமதிக்கப்படாதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஈவார்களாக தெரிவிச்சிட்டாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்க தரிசனத்துக்கு வரலாம். அதன்படி திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் கொடுப்போம். அதை வாங்கி தரிசனம் பண்ணலாம். நேரடி சர்வ தர்ஷன் பார்க்கலாம். அந்த 3 மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்கன்ற விஷயத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பாகவே கொடுத்துருக்காங்க. வருகின்ற பக்தர்கள் இதை புரிஞ்சுக்கிங்க. இந்த தேதியில் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து சாத்திய கூறுகளும் இருக்குது என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹைலைட்டான ஃபங்க்ஷன்னு பார்த்தோம்னா, திருமலை திருப்பதி கோயிலுடைய முக்கியமான ஃபங்க்ஷனில் புரட்டாசி கருட சேவை தான். ரொம்ப புரட்டாசி மாதம் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் கருட சேவை, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி கருட சேவை நடக்கும். அன்னைக்கு 2.5 லட்சம் முதல் 3 லட்சம் பக்தர்கள் வரை கருட சேவை பார்க்க வருவாங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி இரவு 9 மணி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி காலை 6 மணி வரை திருமலைக்குள்ள 2 வீலர் அலோவ் பண்ண மாட்டாங்க என்ற விஷயத்தை தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. வருகின்ற பக்தர்கள் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் இன்று காலை 2 மணிக்கு திருப்பதியில் பக்தர்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸையும் கொடுத்தாங்க. அதிகமான க்ரௌட் இருந்துச்சு. காலை 2 மணிக்கு திறக்கும் போது இன்றைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 9000 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 2000ம், மொத்தமாக 11000 டிக்கெட் பக்தர்களுக்காக இன்று விநியோகம் செய்யப்பட்டது. காலை 3:04 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 2684 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 1957 டிக்கெட்டும், மொத்தமாக 4616 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 11000 டிக்கெட்டும் காலை 4:31 மொத்த டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை காலை 2 மணிக்கு பக்தர்கள் வழங்க வாய்ப்பு. இப்போ திருமலையில் கூட்டம் எங்கே கியூவில் நிற்கல, குடனுக்குள்ளே அடங்கிடுச்சு. தரிசன நேரமும் குறைஞ்சிச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் டிக்கெட் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாளைக்கு ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கிழமைனாலே எப்பயுமே அன்றைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் டிக்கெட் கொடுப்பாங்க. வியாழக்கிழமை தரிசனம் செய்வதற்கு ஒரு 5000 முதல் 7000 டிக்கெட்டும், ஸ்ரீவாரிமேட்டில் 2000 முதல் 3000 டிக்கெட், ஆல்மோஸ்ட் ஒரு 10000 டிக்கெட்டுக்குள்ளே அடைக்கிடுவாங்க நாளைக்கு என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வெள்ளிக்கிழமைனா டிக்கெட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதோட ஸ்டேட்டஸ் பார்த்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் இன்று காலை 6 மணிக்கு பக்தர்களுக்கு டிக்கெட் தொடங்கினாங்க. செம க்ரௌடு இந்த ஸ்ரீவாரிமெட்டில். இமேஜ் வச்சுருக்கேன் பாருங்கள். செம க்ரௌடு இருக்குது ஸ்ரீவாரிமெட்டில். காலை 6 மணிக்கு 3000 திவ்ய தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. காலை 7:10 நிலவரப்படி 2444 டிக்கெட் இருந்துச்சு. காலை 8:07 நிலவரப்படி 1479 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 8:42 நிலவரப்படி 842 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 9:23 நிலவரப்படி 84 டிக்கெட் இருந்துச்சு. காலை 9:33 அனைத்து
அனைத்து 3000 திவ்ய தர்ஷன் டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு ஸ்ரீவாரிமெட்டில் 2000 முதல் 3000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்க வாய்ப்புகள் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது 1/10/2024 அன்று 69,300 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும் 21,884 பேர் மொட்டை அடித்ததாகவும் 4,23,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் வெறும் 16 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் தான் ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கிடைச்ச அப்டேட் படி புதன்கிழமை 2/10/2024 அன்று காலை 7 மணி நிலவரப்படி இன்று டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக ஒரு 12 மணி நேரம் ஆகுதாகும். வெயிட்டிங் குடோனில் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 2ல் 16 குடன்களை பக்தர்களை தங்க வச்சிருக்கதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு தகவலாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக இப்போ இந்த மாதிரி அப்டேட்டை திருமலையில் தொடர்ந்து கொடுக்குறாங்க. திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து இன்றைக்கி திருப்பதியில் கொடுக்கப்பட்ட எஸ்எஸ்டி டிக்கெட் எவ்வளோ டிக்கெட் இருக்குது டீட்டெயில் எல்லாமே திருமலையிலே இருந்து பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 3.5 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 16 மணி நேரம் வரை மிக அதிகபட்சமாக இன்று ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் இன்று காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்கப்பட்டாங்க. காலை 4 மணி நிலவரப்படி 2/10/2024 அன்று 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 955 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். 1000 ரூபாய் 1100 ரூம் எதுவும் ஒதுக்கப்படலை என்ற விஷயமும் நம்மக்கிட்ட கிடைச்சிது. அதன் பின்பு எந்த அப்டேட்டும் நமக்கு கிடைக்கல என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். லாக்கரை பொறுத்தளவுக்கு ஒரு 20 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண லாக்கர் வாங்கிடலாம். லட்டு 4 லட்டு முதல் 6 லட்டு வரைக்கும் தராங்க. புஷ்கர்ணி குளத்தில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, பக்தர்கள் குளிக்க அனுமதி. அன்னப்பிராசன சென்டர் வழக்கம் போல் அனுமதி என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் ஒரு 12லேருந்து 14 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம இந்த வீடியோ மூலிமா ரீப்ளே பண்ணலாம் என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கமெண்ட்டாக இருக்கும். புரட்டாசி மாதம் 1 வயது குழந்தைய தரிசனம் உண்டா? ரத்து செய்துள்ளனர். 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தரிசனத்துக்கு ரத்து, இன்னைக்கெல்லாம் அலோ உண்டுன. அடுத்தபடியாக நடந்து போகிறவங்களுக்காக 11ஆம் தேதி ஃப்ரீ டிக்கெட் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னா நடந்து போகிறவங்க ஸ்ரீவாரிமெட்டாக இருந்தால் காலைல 6 மணிக்கு தருவாங்க. ஸ்ரீவாரிமெட் என்ட்ரன்ஸில் அலிபுரியில் நடந்து போகிறீங்கன்னா காலைல 2 மணிக்கு அலிபுரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் தருவாங்கண்ணா. எஸ்எஸ்டி டிக்கெட் என்றால் என்ன? எஸ்எஸ்டி டிக்கெட் என்றால் திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. அந்த இலவச தரிசன டிக்கெட்டை எஸ்எஸ்டி டிக்கெட்னு சொல்கிறாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கினீங்கன்னா ஒரு 3லேருந்து 6 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு 13,000 முதல் 23,000 டிக்கெட் வரை பக்தர்களுக்காக தேவஸ்தானம் கொடுக்குறாங்க. என்னுடைய சன்னுக்கு 1 வயது 2 மாதம் ஆகுது. அவங்கள தரிசனத்துக்கு செலக்ட் பண்ணுவாங்களா? சுபதம் தரிசனம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டு போங்க. ஆனால் உங்கள் தம்பி, அதாவது உங்கள் பையனுக்கு ஃப்ரீ டிக்கெட் தேவையே இல்லை. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அவரை கூட்டிகிட்டு போகலாம். 12 வயது கீழே யாருக்குமே டிக்கெட் தேவையில்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா, அண்ணா நான் நடந்து போகலான்னு இருக்கோம், பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் நடந்து போகிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். நடந்து போகிறவங்களுக்கும் பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நான் எந்தவித டிக்கெட்டும் வச்சிடல. நான் நேராக பஸ்ஸில் போய் டிக்கெட் எல்லாம் இலவச தரிசன க்யூவில் நான் சேர்ந்தால் எனக்கு 12 மணி நேரம் ஆகுதுன்னா, எந்த டிக்கெட்டும் வச்சிடல நான் நடந்தும் போகிறேன்னா எனக்கு அதே 12 மணி நேரம் தான் ஆகும். திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போனால் 6 மணி நேரம் பஸ்ஸில் போகிறவங்களுக்காகவும் நடந்து போகிறவங்களுக்கு அதே 6 மணி நேரம் தான் ஆகும். சரிங்களா? 12/10 அன்று விடிகாலை அலிபிரி நடைபாதை வரும். எத்தனை மணி நேரம் சாமி தரிசனம் பார்க்க முடியும்? டிக்கெட் இல்லைனா ஒரு 12லேருந்து 24 மணி நேரம் ஆகணும். டிக்கெட்னா ஒரு 6லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகலாண்ணா. அண்ணா 6/10 சண்டே நைட் வந்தால் ஃப்ரீ டிக்கெட் இருக்குமா சொல்லுங்கள். நைட்டு கொடுக்க மாட்டாங்க, காலை 2 மணிக்கு தருவாங்க. ஹெவி க்ரௌட் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸும் தருவாங்க. அக்டோபர் 13ஆம் தேதி 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸ்லாட் டைம் பொழுதுக்கு 5 மணி இருக்குது. காலை சீக்கிரமாக போனால் அலோவ் பண்ணுவாங்களா? தற்போது அலோவ் பண்ணுறது கிடையாதுன்னு. நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் அலோவ் பண்ணுவாங்கண்ணா. சரிங்களா? அக்டோபர் 10ஆம் தேதி 2 PM அலிபிரி நடைபாதையில் நடந்து போகிறோம். டிக்கெட் கிடைக்குமா? 2 PM டிக்கெட் தரமாட்டாங்கன்னா டிக்கெட் காலி ஆகிடும். அலிபிரி நடைபாதையில் தரதில்லை, பூதேவி காம்ப்ளெக்ஸ்னால் டிக்கெட் தராங்க. அண்ணா நாங்கள் 5/10 அன்று காலை 9 மணிக்கு வரலாம். எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா? 9 மணிக்கு வந்தீங்கன்னா டிக்கெட் இருக்காது. டிக்கெட் கண்டிப்பாக ஆகிடுங்க.
அண்ணா டுடே நைட் 9 மணிக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடுவோம். தேர்ஸ்டே க்ரௌட் எப்படி இருக்கும், 2 வயது குழந்தை வச்சிருக்கோம். தேர்ஸ்டே வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். வெறும் 7000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. க்ரௌட் டிக்கெட் எல்லாம் இலவச தரிசனத்துக்கும் அதிகமாக இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். அண்ணா 8/10/2024 அன்று எஸ்எஸ்சி டோக்கன் எத்தனை மணிக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள். எப்பயுமே டிக்கெட் காலை 2 மணிக்கு தான் தருவாங்க. 10 மணிலேருந்தே கியூ லைனில் பக்தர்கள் நிற்க வைப்பாங்க. 10-11 மணிலேருந்து எப்போ நிற்க வைப்பாங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஐயா 15, 16, 17 அக்டோபர் மாதம் கூட்டம் அதிகமாக இருக்குமா? புரட்டாசி கடைசி தான், ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டம் வரதுக்கு வாய்ப்புகள் நான் நினைக்கிறேன். யாராவது இருந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா? ஃப்ரைடே நைட் வரலான்னு இருக்கும் சார். வாங்க, ஃப்ரைடே வந்தீங்கன்னா ஒரு 13,000 முதல் 24,000 டிக்கெட் வரை வெள்ளிக்கிழமை பக்தர்களுக்கு வழங்க வாய்ப்புகள் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். எல்லா ரெகுலர் அப்டேட்டும் நம்ம டெலகிராம்லையும் நம்ம வாட்ஸ்அப்லையும் கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.